விண்வெளியிலிருந்து பார்த்தா கூட லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை சூறையாடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா கலிபோர்னியாவுல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கடுமையான தீனால அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 10க்கும் மேற்பட்டவங்க இதுவரைக்கும் இறந்து போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கானவங்க அந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயமான சூழ்நிலைக்கு உள்ளாகி இருக்காங்க. ஹாலிவுட் செலிபிரிட்டிஸோட வீடுகள் எரிஞ்சு போயிருக்கு. அங்க இருக்கிற ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே எரிஞ்சு நாசமாயிருக்கு. தீயணைப்பு வீரர்கள் கடுமையா அந்த தீயை அணைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? டிசம்பர் டு ஜனவரி வின்டர் சீசன், அங்க குளிரா தான் இருக்கும். ஆனா லாஸ் ஏஞ்சல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கோடை காலத்துல அதிகமான வெப்பமும் குளிர்காலத்துல ஒரு மிதமான வெப்பமும் நிலவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பிளேஸே கொஞ்சம் ட்ரையான லேண்ட் தான். சப்போஸ் மழை பெய்யல அப்படின்னா அந்த ட்ரைனஸ் ரொம்பவே அதிகமாயிரும். இதனால சின்ன புல் கூட காஞ்சி போயிருக்கும். ஈஸியா தீப்பற்றக்கூடிய நிலைமையில தான் அந்த லேண்டே இருக்கும். அதே போல அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் அங்க 45 கிலோமீட்டர்ல இருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்து எப்பயுமே வீசிக்கிட்டு இருக்கும். அங்க வீசிக்கிட்டு இருக்கிற காத்து சின்ன தீப்பொறிய கூட பெரிய காட்டு தீயா மாத்தக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது. அந்த ட்ரையான லேண்ட்ல தப்பி தவறி கூட யாராவது சிகரெட் அணைக்காம போட்டாலோ இல்ல கேம்ப் ஃபயரை அணைக்காம விட்டாலோ தீ வேகமா பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒரு பக்கம் ட்ரையான லேண்ட், இன்னொரு பக்கம் அதிகமான பலமான காத்து, கூடவே வின்டர் சீசன்லயே வெப்பமா இருக்கக்கூடிய நிலம். இதுக்கு நடுவுல செயற்கையாவோ இயற்கையாவோ எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தா கூட அது பெரிய காட்டு தீயா பரவுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கிற ஒரு லேண்ட். இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் இந்த காட்டு தீ உருவானதற்கான உண்மையான காரணம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. இருந்தாலும் ஃபயர் ஃபைட்டர்ஸ் பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காட்டு தீயை, அந்த பலமான காத்தை எதிர்கொண்டு அணைக்க முடியாம அவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெரிய காட்டு தீனால அங்க இருக்கிறவங்க வெளியேற வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு உண்டாகி இருக்காங்க. ஹாலிவுட்டோட முக்கியமான செலிபிரிட்டிஸோட வீடுகள் எல்லாமே எரிஞ்சு நாசமா போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படையே ஒரு காரணம் இருக்கு. விண்டு பலமா அடிக்குது, ட்ரையான லேண்ட், வின்டர் சீசன்லயே அதிகமா வெப்பம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தெல்லாம் தாண்டி இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் இருக்கு. குளோபல் கிளைமேட் சேஞ்ச். இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இந்த நேரத்துல அங்க இருக்கிற மக்களுக்கு, அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ண முடியும். இந்த சூழ்நிலையிலிருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ண முடியும். இந்த விஷயத்தை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி அவங்களையும் ப்ரே பண்ண சொல்லி கேட்டுக்கோங்க. நம்ம கடவுள்கிட்ட வேண்டது அது சில மாற்றத்தை கொண்டு வரும்.